நான் நம்புகின்றேன் எல்லாருமே நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எங்களுடைய தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று? ஹல்லேலூயா. ஒரு உற்சாகமான கரோஸ்தை கொடுப்போமா எங்களுடைய தேவனுக்கு? ஹல்லேலூயா. ஆமேன். ஆமேன். நல்லது. அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதோடு கூட நான் வலிமையாக சொல்வது போல உங்களுடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பிவிடுங்கள். அதே போல் உங்களுடைய கையடக்க தொலைபேசியை சற்று அணைத்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் அதை சைலண்ட் மோட்டில் போட்டுக்கொள்ளுங்கள். இந்த வேளையில் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தை கனம் பண்ணுவோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். நாங்கள் புரட்டிக் கொள்ளுவோம். எபிரேயர் புஸ்தகத்தில், புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்துக்கு எங்களுடைய கவனத்தை நாங்கள் செலுத்த போகிறோம். இந்த காலை பொழுதிலே எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். நாங்கள் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த காலை பொழுதிலே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருவசனத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கூடாக நீங்கள் எங்களோடு கூட இந்த காலை பொழுதில் எதை சொல்ல விரும்புகிறீங்களோ ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் மத்தியிலே உடைய வார்த்தையை சுவாமி நீங்கள் விடுதலை பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஆண்டவரே எங்களுக்கு தரும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. அதை கேட்டு ஆண்டவரே அதன்படி நாங்கள் வாழ உம்முடைய மிகுந்த தயவை எங்களை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சுவாமி சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சத்தத்தின்படி வாழ ஆண்டவரே உம்முடைய சுவாமி மிகுந்த கிருபையை எங்களுக்கு பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் மறுபடியுமாக எங்களுடைய தேவனுக்கு ஒரு உற்சாகமான கரோஸ்தை கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே நாங்கள் காணுகின்றோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் காணுகின்றோம் விசுவாசம் தேவ பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தினாலே தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இந்த விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவனை பிரியப்படுத்தக்கூடாத காரியம் என்று சொல்லி நாங்கள் எபிரேயர் புஸ்தகத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல நாங்கள் பார்க்கலாம். சற்று வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், நாங்கள் யாருமே தேவனை காணவில்லை. தேவனை கண்டவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? இயேசுவை கண்டவர்கள் இருப்பார்கள்னா அப்படி கண்டவர்களும் இருக்கிறாங்க. நிறைய தேவ தாசர்கள் ஊழியர்கள் இருக்கிறாங்க இயேசுவை கண்டவர்கள். ஆனால் அது ஒரு நேரத்துக்கு மாத்திரம்தான். எல்லாவற்றையுமே அதற்கூடாக நாங்கள் காண முடியாது. ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். விசுவாசம், தேவனோடு கூட நாங்கள் எப்படி பயணிப்பது? இப்போ எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இதுதான். இப்போ நாங்கள்
பல உறவுகள் இருக்கிறது. இந்த பூமியிலே பல உறவுகள் இருக்கிறது. ஏன்னா காண்றோம். என்ன உறவுகள்? கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிற உறவு, அப்பாக்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற உறவு, ஏன்னா தாய்க்கும் பிள்ளைக்கும் இடையில இருக்கிற உறவு. அதே போல் நண்பனும், ஏன்னா நண்பனுக்கும் இடையில இருக்கிற உறவு, நம்பியும் நம்பிக்கை இடையில இருக்கிற ஒரு உறவு. ஏன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட உறவுகள் இருக்கிறது. உங்களை அதிகமாக நேசிக்கிற யாராவது ஒருவர் உங்களுக்கு நண்பனாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் காண வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும், அவர்களை நாங்கள் தொட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும், அவர்களோடு நாங்கள் பேச வேண்டும். அப்பொழுது நாங்கள் அவர்களோடு கூட பயணிக்க அது இலகுவாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்பொழுது நாங்கள் பயணிக்க இலகுவாக இருக்கும். அவர்கள் பேசுவது எங்களுக்கு கேட்கும். ஏன்னா இப்போ உங்களுடைய அப்பா உங்களோட பேசுவது உங்களுக்கு கேட்கும். அப்போ நாங்கள் அதுக்கு மறுமொழி சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய நண்பன் என்னோடு பேசும் பொழுது அதை கேட்கும், அதை மறுமொழி சொல்லலாம், அதன்படி நடக்கலாம். ஏன்னா கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற உறவில் அப்படி, ஏன்னா இங்கே கொஞ்சம் வாங்கலை அப்படின்னா அது அப்படி சொல்கிற வார்த்தை எனக்கு கேட்கும். ஏன்னா அப்போ நாங்கள் போகலாம், அவங்க சொல்கிற மாதிரி செய்யலாம். சம்பாசித்து கலந்து ஆலோசித்து சில காரியங்களை நாங்கள் செய்யலாம். அப்போ விசுவாசம் தேவையில்லை, அதான் காண்றமே. ஆனால் எங்களுடைய தேவனோடு கூட இருக்கிற இந்த பயணம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது, கேட்கவும் மாட்டுது. ஏன்னா அப்படித்தானே? எத்தனை பேர் அதுக்கு ஆமேன்னு சொல்கிறீங்கன்னா? கேட்கவும் மாட்டேன், சொல்கிறதும் கேட்க மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி எங்களுக்கு கேட்குதா? கேட்குது இல்லை. ஆண்டவரை நாங்கள் பார்க்குறோமா, காண்றோமா? காணவும் முடியாமல் இருக்கு எங்களுக்கு. அதனால தான் எங்களுக்கு இந்த விசுவாசம் என்று சொல்கிற ஒரு காரியம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் இருப்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஆம், விசுவாசம் இல்லாமல் தேவனோடு கூட பயணிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவன் சொல்லுவதை எங்களால் செய்ய முடியாது. விசுவாசம் இல்லாமல் நாங்கள் தேவன் இன்னதை சொல்லுகிறார் என்றதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. அதனால நாங்கள் அவரை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் எங்களுக்கு வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எங்களுக்கு ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் எல்லாருக்கும் ஒரு பொதுவாக ஒரு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன பேர்? விசுவாசி. அது பாஸ்டர் இருந்தாலும் சரி, பாஸ்டர் ஒரு விசுவாசியாக இருக்கணும். பாஸ்டர் விசுவாசியாக இல்லாமல் ஏன்னா தேவனோடு கூட பயணிக்க முடியாது. நாங்கள் எல்லாரும் விசுவாசிகள், விசுவாசித்து நடக்கிறவர்கள். ஆகவே விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்போ விசுவாசிப்பதற்கு எங்களுக்கு என்ன வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் தேவன் எனக்காக பலியானார், தேவன் எனக்காக ரத்தம் சிந்தினார், தேவன் எனக்காக என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக நான் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் எடுத்துக்கொண்டார், அவர் அனுபவித்தார். அப்படி என்று சொல்லி ஒருவர் சொல்லும் பொழுது நாங்கள் அதை விசுவாசித்தோம். ஹல்லேலூயா. விசுவாசித்தவர்கள் எல்லாருமே ஒரு நல்ல கரோஸ்தை கொடுப்போமா? ஹல்லேலூயா. நாங்கள் அதை விசுவாசித்தோம். அதை விசுவாசித்தபடினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக சிலுவையிலே அறையப்பட்டதை, அங்கே எருசலேமிலே கோல்கோத்தா கல்வாரி மலையிலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு தொங்கினதை யாராவது கண்டீங்களா? நாங்கள் படத்தில் கண்டிருக்கிறோம். உண்மையாக கண்டீங்களா? நாங்கள் யாருமே காண இல்லை. ஆனாலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் என்ன செய்தோம்? விசுவாசித்தோம். ஆமென். விசுவாசித்தோம். விசுவாசித்து நாங்கள் பார்த்தால், ஓ,
விசுவாசிக்கும் பொழுது அதில் ஒரு காரியம் நடந்தது. ஹல்லேலூயா. என்னுடைய பாவ பாரங்கள் எல்லாம் நீங்கி விட்டது. ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று நடக்குது. விசுவாசிக்கும் பொழுது ஏதோ ஒன்று நடக்குது. அனுபவித்தவர்களா ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். ஆகவே இந்த விசுவாசத்தை கைவிடக்கூடாது. பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே காணுகின்றோம். இந்த எபிரெயர் புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது காணுகின்ற இந்த 10ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்கள் 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து கொண்டு போவீர்கள். இந்த விசுவாசத்தை குறித்து தான் பேசப்படுகிறது. இந்த நாட்களில் எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்படுகிறதான பல காரியங்கள் எங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இந்த விசுவாசிகளும் கூட அவர்களுக்கு நேரிட்ட சூழ்நிலைகள், அவர்களுக்கு நேரிட்ட அவர்கள் அங்கே கடந்து போய்கொண்டு இருந்த உபத்திரவங்கள், அந்த சூழ்நிலைகள் இந்த விசுவாசத்தை அங்கே தளம்ப செய்கின்ற, இல்லாவிட்டால் விசுவாசத்தை அங்கே இழக்க பண்ணுகின்ற காரியங்கள் அநேகமாய் அவர்களுடைய வாழ்க்கையில் நேரிட்டது. அவர்கள் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போகக்கூடாது. இன்னும் அவர்கள் கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு அவர்கள் நித்திய கரையை அடைய வேண்டும் என்று சொல்லி வைராக்கியம் கொண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த எபிரெயர் நிருபத்தை எழுதின அந்த தேவ மனுஷனுக்கு ஹல்லேலூயா, அவர்கள் கைவிட்டு விலகி போகக்கூடாது. அவருக்கு தெரியாது, இந்த எழுதினவர்கள், இந்த வேதாகமம் எழுதின யாருக்குமே அவர்கள் நினைக்கவில்லை இது ஒரு வேதாகமாக வரப்போகிறது என்று சொல்லி. அவர்கள் அறியவில்லை, அந்த புனிதர்கள் அறியவில்லை, நாங்கள் எழுதுகிற இந்த நிருபங்கள் எல்லாமே வேதாகமம் என்று சொல்லி ஒரு வேதாகமத்திலே சேர்க்கப்பட போகிறது. பிற்காலத்திலே வருகின்ற தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு வாசிக்கத்தக்கதாக இந்த நிருபம் வரப்போகிறது என்று சொல்லி அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அக்காலத்தில் இருந்த சிதறிப்போன உபத்திரவத்திலே கடந்து போய்கொண்டிருக்கிற, விசுவாசத்திலே தள்ளாடி தள்ளாடி போய்கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக இந்த எபிரெயர் ஆசிரியர் எழுதினார். என்னுடைய கணிப்பின்படி கூடுதலாக நான் நம்புகின்றேன் இந்த எபிரெயர் நிருபத்தை பவுலடியார் எழுதியிருப்பார் என்று சொல்லி. அதுக்குரிய ஒரு தர்க்கங்களை நான் இப்பொழுது முன்வைக்கவில்லை. அதை நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக என்னிடத்தில் பேசும் பொழுது நான் அதுக்குரிய காரியங்களை, சான்றிதழ்களை சொல்லுவேன். நான் நம்புகின்றேன் பவுலடியார் தான் இதை எழுதியிருப்பார் என்று சொல்லி. இந்த அளவுக்கு அறிவுள்ள, இந்த அளவுக்கு ஞானமுள்ள ஒரு மனுஷன் அந்த காலத்திலே வந்து வேறு ஒருவரும் இருக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அது எப்படித்தான் இருந்தாலும் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்தது என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகள் தளர்ந்து போகக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையிலும் தளர்ந்து போகக்கூடாது. அக்காலத்திலே இருந்த தேவ பிள்ளைகள் ஆராதிப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் தெரியுமா? இந்த இடத்துல அருமை சகோதரன் கர்த்தரை வழிநடத்தும் பொழுது அருமையான சில வார்த்தைகளை சொன்னார். கர்த்தருடைய நாளை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, தேவ நாளை கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு நாளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த நாளை நாங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவதற்கு 6 மணிக்கு ஆராதனை என்று சொன்னா 6 மணிக்கு எழும்பி சரி வராது. 3 மணிக்காவது நாங்கள் எழும்ப வேண்டும். ஆக குறைந்தது 5 மணிக்காவது எழும்ப வேண்டும். அப்படி எழும்பி வந்தா தான் கர்த்தருடைய சமூகத்துக்கு சரியான நேரத்துக்கு வந்து சேர முடியும். தேவ பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன், பலப்படுத்துகிறேன். நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இவ்வாறான ஆலயங்கள் கர்த்தர் இந்த நாட்களில் எங்களுக்கு உருவாக்கி சொகுசாக ஏசியில நாங்கள் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற மிகுந்த கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நான் சொல்ல போவது என்னவென்று சொன்னால், எபிரெயர் விசுவாசிகள், எபிரெயர் காலத்தில் இருந்த, எபிரெயர் நிருபம் எழுதப்பட்ட காலத்தில் இருந்த விசுவாசிகள் ஆராதிப்பதற்கு
தத்தளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆராதிக்கிறதுக்கு கூடுவதற்கு அவர்களுக்கு இடம் இல்லாமல் இருந்தார்கள். ஆராதிக்கிறதுக்கு கூடுவதற்கு நேரம் இல்லாமல் இருந்தார்கள். நேரம் இல்லாமல் என்று சொன்னால் அவர்கள் ரகசியமான ஒரு நேரத்தை தேடிக்கொண்டிருந்தார். அவ்வளவு ஆவலாக இருந்தார்கள். ஐயோ, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையே, இன்றைக்கு ஓய்வு நாளே, இன்றைக்கு நாங்கள் எப்படியாவது கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த காலத்தில் சொன்னா நீங்க வீடுகளிலே ஆராதிங்க என்று சொல்லி விட்டு இருப்போம். ஆனா அந்த காலத்தில் உள்ள தேவ மனுஷர்கள், தேவ தாசர்கள் அப்படி விட்டுவிடவில்லை. அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு எல்லாருமே நித்திரைக்கு போனதுக்கு பிறகு 12 மணி இரவு 12 மணிக்கு யாருக்கும் தெரியாது, ரோம வீரர்களுக்கு தெரியாது. ரோம வீரர்கள் இல்லாவிட்டால் அவர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் விடுவார்கள். கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது இழுத்து கொண்டு போய் விடுவார்கள். ஆகவே அப்படி அச்சுறுத்தப்பட்ட காலங்கள், அப்படி பயங்கரமான காலங்கள், கர்த்தரை ஆராதிக்க முடியாத காலங்கள். ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஒரு ஆலோசனை சொன்னார்கள். நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்காக ஒரு இடத்துல கூடுவோம். இந்த மாதிரி சொகுசான இடங்கள் இல்லை கூடுவதற்கு. அவர்கள் சொன்னார்கள், யாருமே வராத ஒரு இடம், யாருமே போகாத ஒரு இடம். என்ன இடம்? ஒரு நிகழ்வு நடந்தால் மட்டும்தான் போவார்கள். அது என்னது? சுடுகாடு. சுடுகாட்டுக்கு யாராவது சும்மா சும்மா போயிட்டு வருவாங்களா? பீச்சுக்கு போவாங்க, மார்க்கெட்டுக்கு போவாங்க. ஏன்னா சுடுகாட்டுக்கு சும்மா சும்மா போயிட்டு வருவாங்களா? அப்படி யாரும் போக மாட்டாங்க. சுடுகாடுன்னு சொல்லி இப்போ தான் நாங்கள் சும்மா இப்போ டவுனில் உள்ளதுக்கும் சுடுகாடு தானே இப்போ சொல்கிறோம் நாங்கள். அதுக்கு நல்ல வடிவான ஒரு இங்கிலீஷில் பேர் வச்சுருக்காங்க, செமெட்ரி. ஏன்னா சவக்காலை கொஞ்சம் பரவாயில்லை. இந்த சுடுகாடுன்னு சொல்லி ஏன் வந்தது? அந்த நாட்களில் காடில் போயிட்டு எரிவாங்க. அந்த காலத்தில் காடு, புலி இருக்கிற, சிங்கம் இருக்கிற, பல என்ன சொல்கிறது வைல்ட் அனிமல்ஸுக்கு என்ன சொல்கிறது தமிழால், காட்டு மிருகங்கள் இருக்கிற இடத்துல கொண்டு போயிட்டு சடலங்களை விட்டு எரிவாங்க. காட்டு மிருகங்கள் என்ன செய்யும்? அதை சாப்பிட்டு போயிடும். சரி, அதனால தான் சொல்கிறேன், இல்லாவிட்டால் அந்த நடு காட்டில் கொண்டு போயிட்டு சுடுவாங்க. சுடலை என்று சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் சுடுகாடுன்னு சொல்கிறது. அந்த நாட்களில் காட்டில் தான் இவ்வாறான பிரேத குழிகள் இருந்தது. ஆகவே இந்த சடலங்களை கொண்டு போய் புதைக்கின்ற, இல்லாவிட்டால் அங்கே கொண்டு போய் வைக்கின்ற அந்த இடங்கள் காடுகளுக்கு நடுவில் இருந்தது. அந்த இடத்துக்கு யாரும் இரவிலே போக மாட்டார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இரவு 12 மணிக்கு சபை கூடினார்கள். சபையில் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த அடையாளம் இப்போ வேனில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு எனக்கு தெரியாது ஏன் அதை வேனில் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. வேனில் பின்னுக்கு போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மீன் ஒன்று, இப்படி ஒரு மீன் ஒன்று இருக்கும். அதுதான் அந்த அடையாளம். அந்த நாட்கள் அந்த அடையாளத்தை கொடுப்பாங்க, அந்த மீனை கொடுப்பார்கள். நன்றாக சுவிசேஷம் சொல்லி பேசுகிறதுக்கு பிறகு விளங்கும். அப்போ தான் விளங்கும் நானும் ஒரு கிறிஸ்தவன். சொல்லாமல் இருப்பாங்க, பயந்து பிடிபட்டுருவோம் அப்படின்னு சொல்லி. பிடிபட்டுனா எடுத்துக்கிட்டு போயிட்டு கொண்டு போட்டுருவாங்க. அப்போ தான் தெரியும் 2-3 வருஷமாக விசுவாசி இவர். அதுக்கு பிறகு மீனை காட்டுவாங்க, மீனை காட்டிக்கிட்டே போவாங்க. அப்போ அதுக்கு பின்னுக்கால அவங்க போவாங்க. போகும் பொழுது அவர்கள் ஒரு சுடுகாட்டில் போயிட்டு தான் நிற்பாங்க. சுடுகாட்டிலே கர்த்தரை ஆராதித்தார்கள். சவக்காலையில் போயிட்டு ஆராதித்தார்கள். ஏன் ஆராதிக்க முடியாது? அவ்வளவுக்கு உபத்திரவம், அதிகமான உபத்திரவங்கள். எனக்கு அருமையானவர்களே, அதனால தான் இவர் சொல்லுகிறார். யாரு? இந்த எபிரியர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார். 33வது வசனத்தில் இருந்து நாங்கள் வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அவித்தார்கள். 10ஆம் அதிகாரத்தில் நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்த
நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். 32 வாசிங்க. 32 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிடக் கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போனவனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாயிருக்கிறோம். ஆமென். நாங்கள் இந்த இடத்துல காணுகின்றோம், முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. அப்ப அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் அப்படிப்பட்ட நாட்கள். அவர்கள் அந்த உபத்திரவத்தை சகித்தார்கள். அவர்கள் அங்கே சொல்லப்படுகிற நிந்தையானாலும் உபத்திரவங்களானாலும் நீங்கள் வேடிக்கையாகப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்களே. அப்ப நான் காண்றோம் இந்த இடத்துல வேடிக்கையாக்கப்பட்டார்கள். வேடிக்கையாக்கப்பட்டார்கள் என்ன அர்த்தம்? பசியில் ஒரு 4 நாளைக்கு பசியில் போட்டுருவாங்க. சிங்கத்தை பசியில் போட்டு, அதாவது இவ்வாறாக ஒரு திறக்கப்பட்ட என்ன சொல்றது அந்த மூடப்பட்ட அறைகள் இருக்கிறது. பெரிய ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியமுக்கு கீழே அறைகள் இருக்கிறது. அந்த அறைகளில் கொண்டு போயிட்டு இந்த கைதிகளை வைத்துருவாங்க. இனி அந்த ஸ்டேடியம் இன்னும் இருக்கிறது. அவைகள் இப்பொழுது அழிந்து போயிருக்கிறது. மேலே ஜனங்களுக்கு அப்படியே சுற்றி வர அப்படியே அமரலாம். மேலே இருந்து பார்ப்பார்கள். கீழே கிரவுண்ட், அதுக்குள்ளால அறைகள் இருக்கிறது. அந்த அறைகளிலே ஒரு பக்கத்தில் கைதிகள் இருப்பார்கள். இன்னும் ஒரு சில பக்கங்களில் சிங்கங்கள் 4 நாளைக்கு பட்டியலில் போடப்பட்ட சிங்கங்கள் இருக்கிறது. அந்த சிங்கங்களை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த கைதிகளை இந்த மைதானத்துக்கு அவிழ்த்து விடுவார்கள். மைதானத்துக்கு வரும்படியாக மைதானத்தில் நிற்கும் பொழுது அந்த சிங்கங்களை அவிழ்த்து விடுவார்கள். அந்த சிங்கங்கள் அந்த மனுஷர்களை அது திங்க பார்க்கும். இவர்களுக்கு ஏதாவது ஒரு தடி ஏதாவது ஒன்று கொடுத்திருப்பார்கள். அவர்கள் போராடுவார்கள். அதை பார்த்து மேலே உள்ளவர்கள் சிரிப்பார்கள். அதை பார்த்து மேலே உள்ளவர்கள் நகைப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு வேடிக்கை. கிறிஸ்தவர்கள் இவ்வாறாக துன்பப்படும் பொழுது அது அவர்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருந்தது. அதுதான் இவரிடத்தில் சொல்லப்படுகிறது. வேடிக்கையாக்கப்பட்டீர்களே, அதை கூட நீங்க சகித்துக் கொண்டீர்களே. அதுதான் இவரிடத்தில் சொல்றார் அவரே. அதை கூட நீங்க சகித்துக் கொண்டீர்களே. அப்படி வேடிக்கையாக்கப்படும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகள் அவ்வாறாக துன்பப்படும் பொழுது, பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே சிங்கத்துக்கு இரையாகுவார்கள். கொதறி அப்படியே எல்லாம் ஆளை அப்படியே கொண்டு போட்டு விடும். இறைச்சிகள் எல்லாம் சாப்பிட்டு விடும். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே எவ்வளவு உபத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் இல்லை, இனி வரப்போகிறதும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எனக்கு அருமையானவர்களே, சில காலகட்டங்களில் சில நேரங்களில் அப்படி வரலாம் எதிர்காலத்தில். ஆனால் கைவிடப்படும் பொழுது, லெஃப்ட் பிஹைண்ட் சொல்லுவாங்க, எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்று சொன்னால் அதை விட பெரிய உபத்திரவத்துக்குள்ள நாங்கள் கடந்து செல்லுவோம். பூமியில மட்டும் இருக்கிறதுக்கு யோசிக்காதீங்க.
எப்படியாவது எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நான் அகப்படோண்டு ஜெபிங்க ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. அந்த சகோதரன் வழி நடத்தும் பொழுது சொல்லாங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகை மிகவும் சீக்கிரமாக இருக்கிறதே. இவ்விடத்திலே நாங்கள் காணுகின்றோம், 2 இடத்திலையும். அதுதான் இவ்விடத்துல சொல்கிறார். இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்கிறார். 25வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. 25வது வசனம் என்ன சொல்கிறது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பகிர்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்கள். ஆமென். நாங்கள் காணுகின்றோம், நாளானது சமீபமாய் இருக்கிறபடினால, அப்ப இயேசு கிறிஸ்துடைய நாள் வரப்போகிறது, எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாள் வரப்போகிறது. அந்த காலத்திலே அப்படி சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் இந்த காலத்தில் எவ்வளோ நாங்கள் நெருங்கி இருக்கிறோம், அந்த நாட்களுக்கு நாங்கள் எவ்வளோ நெருங்கி இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவ பயத்தோடும் நடுக்கத்தோடும் அதற்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நாங்கள் அப்படி ஆயத்தப்பட வேண்டும். அதனால சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க விட்டு விடாமல், அக்காலத்திலே வந்து இவ்வாறாக சுடுகாட்டிலே வந்து ஜனங்கள் வந்து கூடின பொழுது ஒரு சிலர்கள் அதை விட்டு விட்டார்கள். யார் தான் விட்டு விடாமல் இருப்பார்கள்? யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும் பொழுதே அந்த எபிரேயர் நிருபத்தை எழுதின அந்த தேவ பக்தன் இல்லாவிட்ட அந்த தேவதாசன் வந்து என்ன செய்கிறார்? அந்த ஜனங்களை ஊக்குவிக்கிறார். இல்லை, இந்த உபத்திரத்தின் மத்தியிலும் நீங்க சபை கூடுதலை விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா அது எவ்வளவு முக்கியம் என்று யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எக்காரணத்துக்கு கொண்டோம் எனக்கு அருமையானவர்களே விசுவாசத்தை கைவிட முடியாது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம் என்று சொல்லுவது நாங்கள் பெற்றுக்கொள்கிற காரியங்கள் மாத்திரமல்ல, நாங்கள் பெற்றுக்கொள்கிற காரியம் மாத்திரமல்ல விசுவாசம் என்று சொல்லுவது. இப்போ எனக்கு ஒரு பண தேவை இருக்கிறது, ஏன்னா நான் விசுவாசித்தால் அதை நான் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது. நான் விசுவாசத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தின் ஜெபத்தை கர்த்தர் பார்த்து அந்த வியாதியில இருந்து என்னை விடுதலையாக்குறார். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அப்படித்தான வார்த்தை சொல்லுது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். இந்த காலை பொழுதிலே நான் அறிய நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோடு இருக்கிறீர்கள் என்று, இந்த காலை பொழுதிலே எப்படிப்பட்ட தேவைகளோடு கூட நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்று, எப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு இருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விசுவாசிங்கள். ஹல்லேலூயா. தேவனை விசுவாசிங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய தேவையை சந்திப்பார். உங்களுடைய விசுவாசம் வீண் போவதில்லை. ஆமென். உங்களுடைய போராட்டத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். அவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர். அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம். எத்தனை பேர் சொல்றீங்க அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வம் என்று? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்க அவருடைய வல்லமையான அவருடைய அந்த பாதுகாப்பை? எத்தனை பேர் கண்டிருக்கிறீங்க அவர் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதை? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான விசுவாசிங்கள். விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய எப்பேற்பட்ட போராட்டமாக இருக்கலாம், நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். அதைத்தான் நான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசித்து இந்த மலையை பார்த்து அது சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. அது அப்படியே ஆகும். காத்திருக்க வேண்டும். விசுவாசம் என்று சொல்றது நாங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு விடயம் உண்டு. விசுவாசம் என்று சொல்றது நாங்கள் வந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் தளராமல் கர்த்தர் இதை செய்வார் என்று அவருடைய வார்த்தையை நம்பி நிற்பது, அதுதான் விசுவாசம். ஹல்லேலூயா. நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி விருப்பமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவராக இருக்கிறார். நீங்க யாருமே
கஷ்டப்பட வேண்டும், நீங்க யாருமே இதுல கடந்து போக வேண்டும் என்று அல்ல. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, விசுவாசிங்கள், தேவனுடைய மகிமையை நீங்க காண்பீர்கள். ஆனால் விசுவாசத்தில் இன்னொரு பக்கம் இருக்கிறது பிரியமானவர்களே. விசுவாசத்தில் இன்னொரு பக்கம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அதுதான் என்ன சூழ்நிலை ஏற்பட்டாலும், ஒருவேளை நாங்கள் நினைத்திருக்கிற காரியம் எங்களுக்கு வாய்க்கலாம், வாய்க்காமல் போகலாம். நான் எதிர்பார்த்த காரியம் எதிர்பார்த்த விதமாகவே எனக்கு நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஒருவேளை நான் கடந்து போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம். ஒருவேளை பல அவமானங்களுக்கும் நிந்தைகளுக்கும் முகம் கொடுக்க வேண்டி நேரிடலாம். அதுதான் இந்த எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் சொல்லுகிறார், வேடிக்கையாக்கப்பட்டீர்களே. ஒருவேளை நாங்கள் மற்றவர்களுக்கு வேடிக்கையாக்கப்படலாம் பிரியமானவர்களே. ஆனாலும் விசுவாசத்தை கைவிடுவோமா? விசுவாசத்தை கைவிடுவோமா? அதுதான் இவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீங்க விசுவாசத்தை கைவிட்டீர்கள் என்று சொன்னால், அப்படி நீங்க ஆண்டவரோடு போற இந்த பயணத்திலிருந்து வழி விலகி போய்விட்டீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் அந்த ஆத்துமா மேலே பிரியமாயிருக்க மாட்டாரே. ஆமென். கர்த்தர் அந்த ஆத்துமா மேலே பிரியமாயிருக்க மாட்டாரே. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை பொழுதிலே நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் விசுவாசத்தை கைவிடாமல் இருப்போம். விசுவாசத்தை கைவிடாமல் இருக்கும்படியாய் கர்த்தர் இந்த காலை பொழுதிலே எங்களை எச்சரிக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கட்டும், நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்? இடரல் வராமல் இருக்கிறது கூடாத காரியம். இடரல் வரும், கைவிட்டு போறதுக்கு நேரிடும், கைவிட வேண்டிய சூழ்நிலைகள் எங்களுக்கு ஏற்படலாம், ஆயிரம் ஏற்படலாம். எத்தனையோ இழப்புகள் எங்களுக்கு உண்டாகலாம். யோபை பாருங்கள், எத்தனையோ இழப்புகள் வரலாம், எத்தனையோ சாட்டுகள் நாங்க சொல்லலாம். அவருக்கு பாருங்க, அவர் இப்படி, அவர் அதனால அப்படி போறார், நான் அப்படி இல்லை, நான் போறது இப்படி, பல காரியங்கள் சொல்லலாம். எத்தனையோ இழப்புகள், எத்தனையோ சாட்டுகள் சொல்லலாம். அது ஒன்றுமே காரணம் அல்ல. அது ஒன்றுமே காரணம் அல்ல கர்த்தரை விட்டு நாங்கள் விலகி போவதற்கு. அதுக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அது ஒன்றுமே காரணம் அல்ல கர்த்தரை விட்டு விலகி போவதற்கு. எனக்கு பிரியமானவர்களே, ஆகவே நாங்கள் விசுவாசத்தை கைவிடாமல் இருப்போம். அவருடைய வார்த்தையிலே நாங்கள் காணுகின்றோம். ஏன் நாங்கள் விசுவாசத்தை கைவிடாமல் இருக்க வேண்டும்? எனக்கு அருமையானவர்களே, அது பரலோகத்தை, அது நித்தியத்துக்கு எங்களை வழிநடத்துகிறதா இருக்கிறது. அது இந்த உலகத்தோடு முடிந்து விடாது. இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், ஒருவேளை நாங்கள் அதை கைவிடலாம், அது பரவாயில்லை. எனக்கு அருமையானவர்களே, அது எங்களை இந்த உலகத்தோடு நிறுத்தி விடாது. விசுவாசம் எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? விசுவாசம் எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? ஹல்லேலூயா. அது நித்தியம் வரைக்கும் எங்களை கொண்டு போகும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா? அது நித்தியம் வரைக்கும் எங்களை கொண்டு போகும். பசியோ, பட்டினியோ, உபத்திரமோ, வியாகுலமோ எது வந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு என்னை அது பிரிக்காது என்று சொல்லி பவுலடியார் அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காணுகின்றோம். 36வது வசனத்தில் இருந்து வாசிக்கும் பொழுது சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, எது உங்களை பிரிக்கிறது? அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். இந்த காலை பொழுதிலே நீங்கள் இவ்விடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு போராட்டத்தோடு இருக்கலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் இந்த தேவைக்காக நான் என்ன செய்வேன்? இந்த காரியத்தில் நான் என்ன செய்வேன்? எனக்கு இன்னும் அதற்கு ஒரு சரியான ஒரு பதில் இல்லாமல் இருக்கிறேனே. ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறீர்களா?
பலப்படுங்க. ஹல்லேலூயா. பலப்படுங்க, தைரியப்படுங்க. 35வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்லுகிறது? 35 என்ன சொல்லுகிறது? அதில் 10 35 என்ன சொல்லுது? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஆமென். தைரியப்படுங்க. எனக்கு அருமையானவர்களே, தைரியப்படுங்க. கர்த்தருக்குள்ளே தைரியப்படுங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கரத்தை விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. கரத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான உங்களை கர்த்தரை விட்டு கர்த்தரை விட்டு உங்களை விலக்குவதற்கு எந்த காரியம் எத்தனிக்கின்றது? எந்த காரியத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை அது உங்களுடைய பாவமா? ஒருவேளை உங்களுடைய உலக காரியங்கள் உங்களை இழுக்கின்றதா? அதனால தான் இந்த எபிரேயர் நிருபத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். 10ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம், இந்த 12ஆம் அதிகாரம், இது 3 அதிகாரங்களிலும் அவர் தொடர்ச்சியான ஒரு பிரசங்கத்தை, இது தொடர்ச்சியான ஒரே ஒரு சத்தியத்தை தான் அவர் சொல்லி கொண்டு வருகிறார். அதனால தான் அவர் அப்படி சொல்லுகிறார். 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிங்க. என்ன சொல்றாரு? 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் என்ன சொல்றாரு? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். எங்களை நெருக்குகின்ற பாவம் நெருக்கிறதா? அன்றாட வாழ்க்கையில் உலகம் எங்களை நெருக்கின்றதா? உலக ஆசைகள், உலக காரியங்கள், உலக தேவைகள் எங்களை நெருக்கின்றதா? ஆம், நெருக்கின்ற. அதோடு எங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறதா? எத்தனை பேருக்கு அதோட போராட்டம் இருக்கிறது? உலகத்தோடு எங்களுக்கு ஒரு போராட்டம் இருக்கிறதா இல்லையா? போராட்டமே இல்லையா? அது எனக்கு மட்டுமா இருக்குது? போராட்டம் இருக்கிறதா? இருக்க நல்லா கரத்தை ஊற்றி காட்டுங்க. ஹல்லேலூயா. போராட்டம் இருக்குது. மாம்சத்தோடு போராட்டம் இருக்குது, உலகத்தோடு போராட்டம் இருக்குது, சாத்தானோடு போராட்டம் இருக்குது. ஏன்னா அதோட வார்த்தை சொல்லுகிறது, அவைகளை நோக்கி பார்க்க வேண்டாம், அவைகளெல்லாம் விட்டு விலகி விசுவாசத்தை தொடக்கினவரும் முடிக்கிறவருமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டே ஓடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஏன் அது நித்தியத்துக்கு எங்களை கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. நாங்கள் ஏன் இந்த விசுவாசத்தை கைவிடக்கூடாது? அதனால தான் பவுலடியார் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. இது முதற்கொண்டு எனக்கு ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது எனக்கு மாத்திரம் அல்ல, இவ்வாறாக விசுவாசிக்கிற எல்லாருக்காகவும் அந்த ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. விசுவாசங்களை பரலோகம் வரைக்கும் எங்களை கொண்டு போகிறது. பிரியமானவர்கள், நித்திய வரையும் கொண்டு போகாது, உலகத்தோடு நின்று போகாது. இந்த பூமிக்குரிய காரியங்களை மற்றும் பெற்றுக்கொள்வதற்காக உள்ளது மாத்திரம் அல்ல இந்த விசுவாசம். அதோடு நின்று போகாது. இந்த உலகத்தோடு, அந்த உலக வாழ்க்கையோடு இந்த விசுவாசம் நின்று போகாது. அது எங்களை பரலோகம் வரையும் கொண்டு போகிறது. ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் நிழலாய் காணுகின்றோம், ஆனால் நாங்கள் அந்நாட்களிலே முகமுகமாக காணப்போகிறோம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்தை வாசிப்போம் சீக்கிரமாக. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே 12வது வசனம் என்ன சொல்கிறது? இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். அறியப்பட்டு இருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். பரலோகம்டா இப்படித்தான், பரலோகம் இப்படித்தான் துதிக்கிறாங்க, இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கொஞ்சம் அறிந்திருக்கோம். இப்பொழுது நாங்கள் நிழலாய் காணுகின்ற ஒரு கண்ணாடியில் பார்க்கிறது போல நிழலாக நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் நிஜம், இதுதான் உண்மை என்று சொல்றது எங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நிழலை பார்க்கிறது போல. எத்தனை பேர் பீச்சுக்கு போயிருக்கிறீங்க? கரத்தை வைத்து காட்டுங்க. பீச்சுக்கு போயில்லையா? இன்றைக்கே போங்க. பீச்சில் போய் பார்த்தீங்க என்று சொன்னா, பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா தண்ணியை காண்றீங்க தானே. பீச்சில் போயிட்டு சமுத்திரத்தை பார்த்துருக்கீங்க தானே. சமுத்திரத்தை பார்த்தா என்ன தெரியும்?
அதான பாஸ், இதெல்லாம் கேட்க வேண்டியதா? அதான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள். ஆமா, தண்ணி இருக்குது, தண்ணிக்கு அங்கால ஏதோ ஒன்று இருக்குது. அப்படி கண்டிருக்கீங்களா? அந்த தண்ணி அப்படியே இருக்குது தானே, அந்த தண்ணிகளும் தொங்கல இன்னும் இருக்குது, கருப்பு கருப்பாக இருக்குது, இப்படி இருக்குது. ஏன்னா அது என்ன? அது அப்படி இருக்கு தானே. என்ன அது என்னன்னு சொல்லணுமா? இப்போ எங்களுக்கு சொல்லணும் என்னன்னு சொல்லி. என்ன? அதான் இந்தியா. என்ன? சரி, அதான் இந்தியா. ஆனால் இந்தியா மாதிரியா தெரியுது? அது இல்லை, ஏதோ சும்மா கருப்பு கர நிழலா தெரியுது. நாங்கள் இந்தியாவுக்கு போனதுக்கு பிறகு இந்தியாவை நிஜமாக பார்க்க போகிறோம். இப்போ எப்படி பார்க்குறோம்? நிழலால் தான் பார்க்குறோம். நாங்கள் சும்மா ஏதோ ஒரு 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 என்ன சொல்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு அசைவாடுகிற ஒரு காரியமாக, ஒரு கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாத மாதிரி ஒரு காரியமாக நாங்கள் அதை காண்றோம். பரலோகத்தை நாங்கள் அப்படி தான் பார்க்கிறோம். பரலோகத்துக்கு யாருமே போனது இல்லை. ஆனால் வேதத்தில் நாங்கள் பரலோகத்தை காணுகிறோம். பரலோகண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி, நித்திய வாழ்வுண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் காணுகிறோம். ஆனால் நாங்கள் அதற்கு போனதுக்கு பிறகு அதை நிஜமாக காணப்போகிறோம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். ஆமென். அவரிடத்தில் நாங்கள் சாயலாக காணுகிறோம். பிறகு நாங்கள் என்ன செய்யப்படுகிறோம்? மறுரூபமாக்கப்படுகிறோம். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் நாங்கள் தேவனை தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இவைகள் எல்லாம் நாங்கள் நித்தியத்திலே காணப்போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இது வந்து ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு பயணம் இல்லை. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சரியா? இது எங்கேயோ சும்மா சும்மா போயிட்டு இந்த காற்றுல போயிட்டு அடிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி இல்லை. காற்றுல போயிட்டு சும்மா அடிக்கிறது என்ன, கொசு அடிக்கிற மாதிரி ஒரு பயணம் இல்லை. இது நிச்சயமாய் நாங்கள் பரலோகத்தை காணப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அது மிகுந்த பலனை எங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் ஏன்னா 16வது வசனம் 16 18 வசனம் வரையும் சொல்லப்படுகிறது. வாசிங்க. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகவே காணப்படுகிறவைகள் நீங்கள் ஏன்னா ஓடி ஓடி உழைத்ததா இருக்கலாம், நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்ததா இருக்கலாம், எல்லாமே அநித்தியமானது. எல்லாம் அழிஞ்சு போயிடும், எல்லாம் இல்லாமல் போயிடும். ஆனால் காணப்படாத ஒன்று இருக்கிறது, அது தான் நித்தியம், அது தான் பரலோகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த லேசான உபத்திரவம் எங்களை நாளுக்கு நாளாந்து எங்களை வாட்டிக்கொண்டு இருக்கிற, எங்களை அசைத்து கொண்டு இருக்கிற, எங்களை கீழே தள்ளி கொண்டு இருக்கின்ற இந்த உபத்திரம், இந்த லேசான உபத்திரவம் வெகு சீக்கிரமாய், ஹல்லேலூயா, அந்த உபத்திரத்தை பார்த்து சொல்லுங்க. ஏன்னா வெகு சீக்கிரமாய் உங்களுடைய கஷ்டம் நிலை இருக்கிறதா, உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறதா, எனக்கு அருமையான அந்த கஷ்டம் கூடிய சீக்கிரத்தில் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிறபடினாலே கூடிய சீக்கிரத்தில் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. இன்னொரு கஷ்டம் வராது, வேற காரியம், ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார் கூடிய சீக்கிரத்தில் இல்லாமல் போயிடும். ஆனால் சொல்கிறார் நித்திய கன மகிமையை உண்டாக்குகிற ஒரு பெரிதான ஒரு மகிமை எங்களுக்காக காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை நாங்கள் கைவிடக்கூடாது. விசுவாசம் எங்களுக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசம் அது நீண்ட நாட்களுக்கு செல்லுகிறதா இருக்கிறது. ஆகவே நாங்கள் இதை கைவிடக்கூடாது. எனக்கு பிரியமானவர்களே, நாங்கள் யாவரும் தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருந்து ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போம். இந்த காலை பொழுதிலே, ஆண்டவரே
கர்த்தாவே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை இந்த காலை பொழுதிலே பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி. ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்ப்போமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்திலே நாங்கள் பலப்படுவோம் இந்த காலை பொழுதிலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன பிரகாரமாய் தேவ பிள்ளைகளாய், ஆண்டவரே கர்த்தாவே, நான் விசுவாசத்தில் பின்வாங்க மாட்டேன். ஆண்டவரே கர்த்தாவே, எந்த ஒரு காரியம் நடந்தாலும் நான் செய்து கொண்டு இருக்கிற எல்லா காரியங்களையும் சரிவர நேர்த்தியாய் செய்வேன். ஆண்டவரே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வராமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் அது விசுவாசத்தில் ஒரு பின்வாங்குதல். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது விசுவாசத்தில் ஒரு பின்வாங்குதல். ஜெபிக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு விசுவாசத்தில் பின்வாங்குதல். நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது விசுவாசத்தில் ஒரு பின்வாங்குதல். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய காரியங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு விசுவாசத்தில் ஒரு பின்வாங்குதல். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை பொழுதிலே எந்த குறைபாடு எனக்குள்ளே இருக்கிறது என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் அதில் பிரியப்படுவது இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் இந்த வேளையிலே ஒரு தீர்மானத்தை எடுப்போமா? ஆமாம் ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் நேரிடவில்லை தான், நான் எதிர்பார்த்த காரியம் இந்த காரியம் எனக்கு வாய்க்கப்படவில்லை. ஆனாலும் ஆண்டவரே, நான் ஆண்டவரை உம்மை துதிப்பதை நிறுத்துவதில்லை. நான் உம்மை துதிப்பதை நிறுத்துவதில்லை.